Hello students, in the last video we saw the differences between crystalline solids and amorphous solids. We have seen 7 points. Out of those 7 points, one was a little difficult for us since there was an introduction of a new term. What is that new term? We have seen in point number 4, that is crystalline solids are anisotropic in nature, whereas amorphous solids are isotropic in nature. But in this question, we do not know what is called as anisotropy and what is called as isotropy, isn't it? Because these two terms we haven't studied yet. This is new for us. So students, in this video, what we are going to do is, we are going to know what is called as isotropy and what is called as anisotropy. என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோவில்? ஐசோட்ரோபினா என்ன, அனைசோட்ரோபினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ generally, what is the meaning of the term iso? Iso அப்படின்னா என்ன? Iso means same. ஓகேவா? இங்கே எது ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி. Isotropy means same property, same values of properties in all the directions. இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி எடுத்து ஒரு கிறிஸ்டலைன் சாலிடில் மெஷர் பண்ணோம் அப்படின்னா we can measure it in different directions. எந்த ஒரு டைரக்ஷன் மூலமாகவும் we can measure the particular property. So if the value for that particular property is same in all the directions, நீ எந்த ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கியோ, இப்போ நம்ம வெலாசிட்டி மெஷர் பண்ணுறோன்னு வைங்க, வெலாசிட்டியை நம்ம எந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணாலும் சேம் வேல்யூ கொடுத்துச்சுன்னா that is called as isotropy. If the values of a property is same in all the directions, then it is called as isotropy. அப்போ anisotropyனா என்னவா இருக்கும்? If the value of a particular property when measured in different directions is different. வேறு வேல்யூஸ் கிடைச்சதுன்னா, ஒரே கிறிஸ்டலுக்கு வெலாசிட்டியை வேறு டைரக்ஷனில் மெஷர் பண்ணும்போது இஃப் வி ஆர் கெட்டிங் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தென் தட் இஸ் கால்ட் அஸ் அன்ஐசோட்ரோபி. புரியுதாமா? ஐசோட்ரோபினா என்ன? எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை எந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணாலும் சேம் வேல்யூ கிடைச்சதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோட்ரோபி. ஓகே, அதே ப்ராப்பர்ட்டி வேறு டைரக்ஷனில் வேறு வேல்யூ கொடுத்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன்ஐசோட்ரோபி. புரியுதா? ஓகே, ஸோ ஐசோட்ரோபினா என்ன? யூனிஃபார்மிட்டி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ ஹேவிங் ஐடென்டிக்கல் வேல்யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். எந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டாலும் ஓகே, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருக்கலாம், விஸ்காசிட்டியாக இருக்கலாம், வெலாசிட்டியாக இருக்கலாம், கண்டக்டன்ஸாக இருக்கலாம், வாட் எவர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மே பி, when it gives the same value in all the directions, then it is called as isotropy. If anisotropy means the measured physical properties shows different values along different directions. வேறு டைரக்ஷனில் வேறு வேல்யூ கொடுத்துச்சுன்னா that is called as anisotropy. இப்போ look at this picture here. The anisotropy in crystalline solids and isotropy in amorphous solids is demonstrated. ஓகேவா? இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், அனைசோட்ரோபி. ஓகேவா? அனைசோட்ரோபினா என்ன? ஒரு வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அப்படி தானே? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், அ வெர்டிக்கல் லைன் இஸ் தேர். இங்கே ஒரு லைன் இருக்குது அந்த மாதிரி. ஓகே, இதை எப்படி இமேஜின் பண்ணுறோம் அப்படின்னா, when a particular light is passed, ஒரு கிறிஸ்டல் வழியாக லைட்டை பாஸ் பண்ணுறோம் டு மெஷர் த வெலாசிட்டி ஆஃப் லைட்னே வச்சுக்கோமே. அப்படி பாஸ் பண்ணும்போது இப்போ ரெண்டு பக்கமும் பாருங்கம்மா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிங்க் கலர் பால்ஸ், பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா green color balls. So in the condition this crystal will show a particular velocity. அப்படிதானா? இந்த நம்ம கீழே இருந்து மேலே லைட்டாக பாஸ் பண்ணும்போது since the nearby atoms are one side pink and one side green அப்படி இருக்கிறதுனால it shows a particular velocity value. ஓகேவா? ஓகே, then now the same light is passed in another direction. இப்போ இந்த டைரக்ஷனை பாருங்கள், in this direction the same light is passed. இப்போ இந்த ஆரோ பக்கத்தில் பாருங்கள், we have alternate green and pink balls. அப்படி தானே? ஒரு க்ரீன் ஒரு பிங்க், ஒரு க்ரீன் ஒரு பிங்க், அந்த மாதிரி மாறி இருக்குதா? ஸோ அப்படி இருக்கிறதுனால in this condition it will show a different value of velocity. ஃபஸ்ட்டு கேஸில் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி, ஒரு பக்கம் பிங்க் பால்னா ஒரு பக்கம் க்ரீன் பால். ஸோ in that condition this crystal show a particular velocity, but now it shows a different velocity. அப்போ சேம் ப்ராப்பர்ட்டி தான். என்ன ப்ராப்பர்ட்டி? நம்ம வெலாசிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி எடுத்து பார்க்கும்போது இட் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இன் டிஃப்ரெண்ட்
directions. வேறு directionல வேறு value கொடுக்கறதுனால it is called as anisotropy and it is mainly shown by crystalline solids. புரியுதா? ஓகே, இப்போ அதே பாருங்க ஐசோட்ரோபி பார்த்தோம் அப்படின்னா since the crystal is random, நம்ம எந்த directionல if you pass the light in any direction it will show the same value of velocity. Okay, so that's why it's called as isotropy and this one is called as anisotropy. Is it clear, students? What is isotropy? Isotropy na in same value of physical properties when measured in different directions. That is called as isotropy. What is anisotropy? Different values of physical properties when measured in different directions. With this, isotropy and anisotropy is over. Okay, students, go through the video and learn well. Thank you.